ओम इष्टापूर्तफलविदे वेदांत भास्कराय नमः। इष्टापूर्तरता ये हि केवलं कर्म तत्पराः स्वर्गं गत्वा निवर्तन्ते नूनं वेदांत भास्करः। अद्य दिनाङ्कः जुलै मासे 14 दिनः। अद्य दिनस्य विषयः इष्टापूर्तयोः फलम् एतदेव। முண்டகோபனிஷதில் இடம்பெறுகின்ற 1, 2, 10வது மந்திரமானது நாம் செய்கின்ற வைதிக கர்மங்களினுடைய பலனுடைய வரையறைகளை எடுத்துரைக்கிறது. இஷ்டாபூர்த்தம் மன்யமானா வரிஷ்டம் நான்யத் ஸ்ரேயோ வேதயந்தி பிரமூடாக நாகஸ்ய பிருஷ்டேதே சுகிருத்தேனு பூத்வா இமம் லோகம் ஹீனதரம் வா விஷந்தி. இஷ்டாபூர்த்தமேவ வரிஷ்டம் மன்யமானாः பிரமூடா ஜனாः आत्मज्ञानाख्यम अन्यत श्रेयः न जानन्ति। एते नाकस्य पृष्ठे सुकृत फलानि अनुभूय अनन्तरम् इमं भूलोकम् आगच्छन्ति अथवा इतोपि हीनतरं लोकं सर्पादिति योनिनं प्रविशन्ति. இஷ்டாபூர்த்தம் அதாவது வேதத்தில் சொல்லப்படுகின்ற இஷ்டகர்மங்கள் பூர்த்த கர்மங்களே மிக மிகச் சிறந்தது, அவைகளை தாண்டி எதுவும் இல்லை என்று நினைப்பவர்கள் அவர்கள் ஆத்ம ஞானம் என்ற ஒரு விஷயத்தையே அறியாமல் அதையே ஸ்ரேயஸ் என்று நினைத்து கொள்வார்கள். அவர்கள் சொர்க்கத்தை அடைந்து சொர்க்கத்தை அனுபவித்து அங்கு புண்ணியம் தீர்ந்த பின்பு அவர் மீண்டும் கீழே விழுகிறார்கள். கீழே விழும்பொழுது இந்த லோகத்திலோ அல்லது இதற்கும் கீழே இருக்கக்கூடிய சர்ப்பாதி லோகங்களுக்கோ அவர்கள் விழுகிறார்கள். அயம் மந்திரஹா கேவல கர்ம மார்க்கம் தைரியேன நிந்தத்தி. இந்த ஒரு மந்திரம் தான் உபனிஷத்தில் தைரியமாக கர்ம மார்க்கத்தை நேரடியாக நிந்திக்கிறது. நகி நிந்தா நியாயேன அஸ்ய மந்திரஸ்ய தாத்பரியம் கிராஹ்யம். நகி நிந்தா நியாயம் என்று ஒன்று இருக்கிறது. ஒன்று நிந்திக்கப்படுவதனாலே அது கீழானதில்லை, ஆனால் ஒன்று நன்றாக ஒரு விஷயம் பயன்படும் இருந்தாலும் நிந்திக்கப்படுகிறது என்றால் அதைவிட ஸ்ரேயமானது ஒன்று இருக்கிறது என்று அர்த்தம். அஸ்ய மந்திரஸ்ய தாத்பரியம் கிராஹ்யம். நகி கர்ம மார்க்கம் நிந்தித்துமயம் மந்திரஹா ஆகதா கிந்து மோக்ஷசாதனபூதம் ஞான மார்க்கம் சேத்தும். கர்ம மார்க்கத்தை நிந்திப்பதற்காக அன்று மோக்ஷ மார்க்கத்தை உயர்வாக காட்டுவதற்காகவே இந்த மந்திரம் உள்ளது. அக்னிஹோத்ராதீனாம் ஸ்ரௌதானாம் கர்மாணாம் இஷ்டம் இதி நாம வாபி கூப தடாகாதீனாம் ஸ்மார்த்தானாம் கர்மணாம் பூர்த்தம் இதி ச நாம பவதி. அக்னிஹோத்திரங்கள் ஸ்ரௌத கர்மங்கள் இவைகளெல்லாம் இஷ்டகர்மம் எனப்படும். குளம் வெட்டுவது, குட்டை வேலை செய்வது, தடாகம் நீர்த்தேக்கங்கள் செய்வது இவைகளெல்லாம் பூர்த்த கர்மம் என்று சொல்லப்படுகிறது. கேவலம் இஷ்டபூர்த்த நிஷ்டானாம் கர்மானாம் ஸ்வர்கலோகோ பிராப்தி பலம் பவதி. இஷ்டகர்மங்கள் பூர்த்த கர்மங்கள் செய்வதனால் வெறும் சொர்க்கலோகம்தான் கிடைக்கும். தத்ர ஸ்வர்கிய போகான அனுபூய ததோ அவரோஹந்தி. அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய போகங்களை அனுபவிப்பதற்காக சொர்க்கம் ஏறுகிறார்கள். அனந்தரம் மானவயோனௌ வா ஸ்வாதி இதி அதிதிர் யக்ஞோனௌ வா ஜாயந்தே. அவர்கள் மீண்டும் மாணவர்களாக பிறக்கிறார்கள், இல்லை நாயாக பிறக்கிறார்கள், இல்லை ஏதோ ஒரு உருவினை பரப்பினை யோனியில் பிறக்கிறார்கள். சர்வதா தேஷாம் புனர்ஜன்ம பயம் அஸ்தியேவ. எல்லாவற்றிலுமே இந்த இஷ்டபூர்த்த கர்மங்கள் எவையாக இருந்தாலும் அவைகளில் மீண்டும் புனர்ஜன்மத்தினுடைய பயம் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஓம் இஷ்டாபூர்த்த பலவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹா.